Psalm chapter 91 1 to 16 verse. சங்கீதம் 91 1 முதல் 16. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இந்த அதிகாரத்தை தான் எங்கள் அப்பா ரெகுலராக படிப்பார். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadows of the Almighty. வசனம் 2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him I will trust. வசனம் 3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். Surely he shall and deliver thee from this sinner and this flower and from this noisome pestilence. வசனம் 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமும். He shall uncover thee with his feather, and under his wings shalt and thou and trust. His and truth shall and be they and shield and buckler. வசனம் 5. இரவிலே உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் thou and shalt and not be and afraid for the terror by night, nor for this arrow that flieth by days. வசனம் 6. இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியாத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். Near for the pestilence that walk in the darkness, near for this destruction that wasteth at the noonday. வசனம் 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 1,000 shall and fall at thy side, and 10,000 that they right hand, but it shall not come not thee. வசனம் 8. உன் கண்களாலே மாத்திரம் நீர் அதை பார்த்து உன் மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Only within thine eyes shalt thou and behold and see reward of the wicked. வசனம் 9. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரையே உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். Because thou hast and made the Lord and which is my refuge, even the most high they habitants. வசனம் 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. There shall no evil befall thee, nature shall any plague come and day and willing. வசனம் 11. உன் வழிகளையெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். For he shall give this angel charge over thee, for keep thee in the all thy ways. வசனம் 12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கும் அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். They shall bear thee up in their hands, lest thou handest thee and forth against a stone. வசனம் 13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்பத்தையும் மதித்து போடுவாய். Thou and shalt and tread upon this lion and adder, the young lions and the dragon shalt and thou and trample under feet. வசனம் 14. அவன் உன்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன். Because he and set his love upon me, before will and deliver him. I will set him and high, because he and now on my name. வசனம் 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
He shall call upon me, and I will answer him. I will be with him. Trouble, I will deliver him and honor him. வசனம் 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி உன்னை ரட்சி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will and justify him and show him my salvation. இந்த அதிகாரம் எனக்கு உடம்பு சரியில்லாமான போது நான் இறக்கணும், இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் போது எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் விஸ்வவாணின்னு ஊழியம் செய்கிற ஒருத்தங்க ஆன்ட்டி இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த அதிகாரத்தை படிக்க சொன்னாங்க. சங்கீதம் 91 அதிகாரம், 90 அதிகாரமும் ரொம்ப இதாக இருக்குது, 91 அதிகாரம் அதை விட ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் பிறந்த வருஷம் 91, நான் உருவான வருஷம் எங்கள் அம்மா வயிற்றில் 90. I feel that this chapter, இது வாசித்தவர் யாருன்னா போடவே இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாசிச்சிருக்காரு, அந்த அதிகாரம் போட்டிருக்கு. A prayer for Moses, the man of the God. மோசே வச்சிருப்பாரோ, மோசையோட வசனமாக அதிகாரமாக இருக்கலாம். அவர் தான் கடவுள் கூட நெருங்கி பழகினவர். இதெல்லாம் போட்டிருக்குன்னா, கடவுளை நம்பி அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்கு எந்த தீங்கும் வராது என்றைக்குமே. அப்படியே வந்தாலும் அந்த தீங்கு வந்து அந்த கெட்டவர்களுக்கு நேரிடுறத, அவங்களுக்கு கெட்ட கெட்ட காரியங்கள் நேரிடுறத நீ உன் கண்ணில் பார்ப்ப அப்படின்னு சொல்கிறார். ஒன்றை பாதுகாப்பார் அப்படின்றாரு, ஒன்றை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாருன்றாங்க. இதுதான் அதில் போட்டிருக்கு. அதே மாதிரி மனுஷனுடைய அந்த 90 அதிகாரத்தில் போட்டிருக்கு, மனுஷனுடைய வாழ்நாள் கம்மி, பலத்த நாள் மிகுதினால் 80 வருஷம் வாழ்வான் அப்படின்றது போட்டிருக்கேன். புல்லுக்கு நேற்று முளைச்சி திருப்பி இன்றைக்கி காஞ்சி போகிற புல்லுக்கு ஒப்பிட்டிருக்காரு. அந்த மாதிரி நம்ம வாழ்நாள் ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது அப்படின்னு. இந்த காலத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. நம்மளோட அவர் இருக்கார், அவருக்கு நம்ம நாட்களை செலவிடணும். அதே மாதிரி பணக்காரங்களாம் சொல்கிறாங்க, ஃபாரின் அமெரிக்காலாம் போகணுன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்கணும்னு. பணமே இல்லைனாலும் கூப்பிட்டு போவார். நம்மளோட வார்த்தையின் உண்மையும் நம்ம நடந்துக்கிற விதத்தையும் வச்சு நம்ம ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போவார். அது எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கே போவோம். ஆனால் நம்ம அவருக்கு உண்மையாகவும் கீழ்ப்படிந்து வாழணும். இதில் நான் தான் செகண்டாக வாங்கியிருக்கேன் இந்த புக்கை, சென்னையில். தெரியுதுங்க, இந்த புக்கை படிக்கணுன்னும் எனக்கு டைம் இல்லை, எனக்கு 7 மந்த் லீவ் இருக்கனால. அப்படி இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நிறையா போட்டிருக்காங்க. இதெல்லாம் மனிதர்களுடைய காரியம், அவங்க நடத்தினது. ஆனால் இதில் கடவுளோட காரியத்தை வெளிப்படுத்தணும். எந்த புக்குமே அவருடைய நம்ம பூமியில் வாழ்கிறதுக்கு அர்த்தமே அவர் தான். அதையும் பற்றி 90 அதிகாரத்தில் போட்டிருக்கு, படிங்க. அவரோட இது தான், பூமியெலாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருக்கார். ஓகேங்களா, அவரை சொல்லணுன்னா மேன்மை பாருன்னா வாழ்நாள் பத்தாது, 70 வருஷமே நம்மளுக்கு பத்தாது. பலத்தினால் மிகுதியானால் 80 வருஷம், அதுவுமே பத்தாது. அவரை பற்றி சொல்லணுன்னா அவரை பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும். அவரை பற்றி நம்ம சொல்லலாம், பூமியே பத்தாது. அந்த மாதிரி அவருடைய நன்மைகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.